நீ எப்ப பார்த்தாலும் என்னையே வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. எனக்கு மனசு சரியில்லை, எனக்கு சாப்பிட பிடிக்கல, அதனால நான் சாப்பிடல. ஏய், இது என்ன உன் வீடா? என்ன உன் வீடா இருந்துச்சுன்னா உன்னை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இது ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. அத எல்லாருமே ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். ஆமா, நீ மட்டும் என்ன பெரிய மகாராணியா என்ன? சரி சரி, உங்ககிட்ட பேசி என்னோட நேரத்தை வீணடிக்க விரும்பல. முதல்ல இந்த மாத்திரையை போடு. இந்தா. நீங்க வச்சுட்டு போ, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். ஏய், என்ன வர வர நீ எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க? நல்லா தெரிஞ்சுக்கோ, இங்க இருக்கிற எல்லாருக்குமே நான் தான் இன்சார்ஜ், நீ கிடையாது. அதை தெரிஞ்சுக்கோ. இங்க நான் சொல்றதான் எல்லாரும் கேட்கணும். நீ சொல்றதையெல்லாம் நான் கேட்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. புரிஞ்சுதா? ஒழுங்கு மரியாதையா இந்த மாத்திரையை போட்டுட்டு தூங்கு. இல்ல என்கிட்ட அடி வாங்கியே சாகுறியா? சொல்லு. அதான் நான் போடுறேன்னு சொன்னல, மறுபடியும் ஏன் மென்டல் டார்ச்சர் பண்ற? நீ என்ன சொல்லி அசிங்கப்படுத்தினாலும் டார்ச்சர் பண்ணாலும் நான் என் முடிவை தெளிவா சொல்றேன். நான் அப்புறமா தான் போடுவேன். இப்ப நீ மட்டும் இந்த மாத்திரையை போடலைன்னா நான் ஒன்னு அடிக்க மாட்டேன். இதோ இங்க படுத்து கிடக்குதே இந்த கிழவி, இதோட தோலை உரின்னு உரிச்சிருவேன். புரியுதா? அதனால ஒழுங்கு மரியாதையா இந்த மாத்திரையை வாங்கி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கு. சரியா? இந்தா. இந்தாடி, வாங்க வாங்க. இந்தா. ஏய், என்ன மாத்திரையை பார்த்துக்கிட்டு இருக்க? போடு. ஆமா, நான் கொடுத்தது என்ன பிரசாதமா என்ன? அப்படியே கையில இவ்வளவு பவ்யமா தாங்கி பிடிச்சிட்டு இருக்க. இங்க பார், இப்பவே என் கண்ணு முன்னாடியே இந்த மாத்திரையை வாய்க்குள்ள போடுறேன். அப்பதான் நான் இங்க இருந்து வெளியில போவேன். புரிஞ்சுதா?